ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட 8த் இயர் வெட்டிங் அனிவர்சரிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார தரிசிக்கலான்னு காலையில 7 மணிக்கே கார்ல புறப்பட்டாச்சு. ரொம்ப நாளாவே போகணும் போகணும்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் இப்ப தான் எங்களால போக முடிஞ்சுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. திருவண்ணாமலைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது கிரிவலம், அப்புறம் கார்த்திகை தீபத்தில மலையில ஏத்துற தீபம் தான் ஞாபகம் வரும். 5 பஞ்சபூத தலங்கள்ல இது ஒண்ணு. இது அக்னிய குறிக்கும். அதாவது நெருப்புக்கான கோயிலு. நான் இத பர்சனலா உணர்ந்தேன். அந்த அக்னி கிட்ட போன மாதிரியே இருந்துச்சு. அருணாச்சலேஸ்வரர வழிபடுறப்போ, அவ்வளோ நேரம் கியூல நின்றுருந்தோம். கரெக்ட்டா அந்த சாமி கிட்ட போறப்போ, ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணோனே பாலாஜி பவன்ங்கிற ஹோட்டல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம். உண்மையிலேயே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணணும். ஒர்த் ஃபார் த மனின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டுட்டு, மறுபடியும் கார்ல ஏறிட்டு, நல்லா 2 சைடும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். அங்க போறப்போ செஞ்சி மலையோட அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். அந்த மலையில இருக்க கல்லெல்லாம் யாரோ அடுக்கி வச்ச மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. செஞ்சி கோட்டை முன்ன மாதிரி இல்ல. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதுனால, ஆன்லைன்ல தான் டிக்கெட்லாம் குடுக்குறாங்களாம். நல்லா பராமரிச்சுட்டு வர்றதுனால, மக்கள் பார்க்குறதுக்கு ஈஸியா பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ, கண்டிப்பா இன்னொரு டைம் நாங்க செஞ்சி கோட்டை விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க திருவண்ணாமலை போன அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இனாகுரேஷனுக்காக வந்திருந்தாங்க கோவிலுக்கு. அங்க இருக்க ஆயிரங்கால் மண்டபத்துக்கு ஒளிரூட்டும் பணிக்காகவும், அப்புறம் அடி அண்ணாமலையார் கோயில்ல அன்னதானம் கூட இனாகுரேட் பண்ணியிருந்தாங்க. அதேபோல நாங்க ரீச் ஆகுறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிருச்சு. அப்ப போயிட்டு நாங்க கியூல நின்னு 1 1/2 ஹவர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணி தான் நாங்க சாமிய பார்த்தோம் அண்ணாமலையார. ₹50 டோக்கன்ல தான் போனோம். ஃப்ரீ தரிசனத்துல போயிருந்தா இன்னும் எங்களுக்கு லேட் ஆயிருக்கும். ₹50 தரிசனத்துல போயே எங்களுக்கு வந்து 1 1/2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கியூல வெயிட் பண்ண மாரி ஆயிருச்சு. அப்புறம் அண்ணாமலையார வழிபட்டுட்டு வெளில வந்த உடனேவும் உண்ணாமலை அம்மாள வழிபட்டோம். அது முடிச்ச உடனே வெளில வந்துட்டு பாதாளலிங்கத்த போய் பார்த்தோம். பாதாளலிங்கத்துல வந்துட்டு ரமண மகரிஷியோடைய வரலாறு எல்லாமே போட்டிருந்தாங்க. அங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு, அப்படியே வெளில வந்துட்டோம். மெயினா அந்த சிவன் அண்ட் பார்வதிய வழிபட்டதே பெரிய திருப்தியா இருந்துச்சு. ஆல்சோ பாதாள லிங்கத்தையும் வழிபட்டாச்சு. என்ட்ரி ஆனோனே முருகன் சன்னதி இருந்துச்சு. அதையும் வழிபட்டுட்டோம். மெயினா நாங்க இதுதான் கவர் பண்ணோம். வேற எந்த இடத்துக்கும் எங்களால போக முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு கோவில்லயும், அப்புறம் வெளில வந்துட்டோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 9ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 16ஆம் நூற்றாண்டுல கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இடையில அவ்ளோ நூற்றாண்டுகள் பல்வேறு மன்னர்களால அத கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பே இதோட கோபுரம் தான். தஞ்சை பெரிய கோயில விட இது ஹைட் அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக கட்டப்பட்டதா சொல்றாங்க. அது உண்மையான்னு தெரியல. இதுல ராஜகோபுரம் அது வந்து கிழக்கு பக்கம் இருக்குது. இது 217 அடி, அதாவது 66 மீட்டரு, 11 அடுக்குகள கொண்டு இருக்குது. இதுதான் மிகப்பெரிய கோபுரம் இந்தியாலேயேவும். மேற்கு பக்கம் பேய் கோபுரமும், வடக்கு பக்கமும் வந்து அம்மணி அம்மாள் கோபுரம், தெற்கு பக்கம் வந்து திருமஞ்சன கோபுரம் இருக்கு. உள்ளேயே வந்து ஒரு சின்ன கோபுரம் இருக்கு. அது கிளி கோபுரம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அருணகிரிநாதருக்கு கடவுள் வந்து கிளி ரூபத்துல வடிவம் காட்சி தந்ததுனால அத கிளி கோபுரம்னு சொல்றாங்க. அந்த கோபுரத்திலேயே வந்துட்டு ஒரு கிரீன் கலர்ல கிளியோட சிலை இருக்கும். அதுக்கு மட்டும் அ கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. மத்த எல்லாமே அந்த கோபுரம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். நாங்க கியூல வரிசையில நின்னு போய்க்கிட்டே இருந்தோம். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு கேமரா வந்து அலோட் கிடையாது. அதனால ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம எங்களுக்கு கேமரா எடுத்து வீடியோ எடுக்கணுங்கிற அந்த எண்ணமே வரல. அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, கோயில் எல்லாம் முறையா திருவண்ணாமலை கோயில பார்த்த உடனேவும், அங்கங்க இருக்கிற அந்த சிலைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போய்க்கிட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு அவ்வளவா வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்ல. நாங்க வியாழக்கிழமை தான் போனோம். அன்னைக்கே பயங்கர கூட்டமா இருந்துச்சு. இதே வீக்கெண்ட் போயிருந்தா இன்னும் பயங்கரமா கூட்டமா இருந்திருக்கும். நீங்க போறதா இருந்தா வீக் டேஸ்லயே பிளான் பண்ணிட்டு போங்க. மிட் வீக்ல. அண்ணாமலையார வழிபட்ட பிறகு, உண்ணாமலை அம்மாள வழிபட்டுட்டு வெளில வர்றப்போ, பிரசாதம்லாம் குடுப்பாங்க. காசு குடுத்து தான் நம்ம வாங்கணும். அதையும் விட்டுட்டு வெளில வர்றப்போ, பேக் சைடுல வந்துட்டு அன்னதானம் கூடம் இருக்குது. அங்க டே ஃபுல்லாவே அன்னதானம் குடுக்குறாங்க. இந்த இடம் தான் அது. அப்புறம் அங்கேயே உள்ளேயே வந்துட்டு அந்த உண்ணாமலை அம்மன விட்டு வெளில வந்த உடனேவும் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. நீட்டா வச்சிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளில நம்ம என்டர் ஆகுறப்போ ஒரு தெப்பக்குளம் இருந்துச்சு. அப்புறம் உள்ள வந்து ஒரு தெப்பக்குளம் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கான ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டியிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டு சோழ மன்னரால கட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால அத எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் கடைசியா செவ்வப்ப நாயக்கர் 16ஆம் நூற்றாண்டுல கட்டி முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டுகள் பல்வேறு மன்னர்களால சேர்ந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில். கடைசியா பாதாள லிங்கத்த வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவலம் வந்து கார்லயே நாங்க போயிட்டோம். கார்லயே போயிட்டு 14 கிலோமீட்டர் அந்த மலைய சுத்தி வர்றது.
ஒவ்வொரு லிங்கமா 32 லிங்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு லிங்கமா இறங்கி வழிபட்டுட்டு, இடுக்கு பிள்ளையார் கோயில்லாம் இடையில இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டுட்டு, அடியண்ணாமலையார் கோயில் பார்த்தோம். அங்கேயும் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால, அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லாவேவும் சுத்தி வந்தாச்சு. கிரிவலத்தையும் நாங்க வந்து கார்லயே முடிச்சுட்டோம். அப்படியேவும் கோவில்ல கிரிவலம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் லஞ்சே சாப்பிட்டோம் 4 மணிக்கு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கார்ல வந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் திருப்பி. நாங்க மார்னிங் காலையில 7 மணிக்கு வீட்லருந்து கிளம்புனோம். திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு கரெக்ட்டா 7 மணி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாவே வந்துட்டு டிராவல் அண்டு கோவில்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஒரு நல்ல தரிசனம் கிடைச்சுச்சு. ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சுச்சு. அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா மனசு அவ்வளோ நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு தெரியல கிரிவலத்துல. பட் நானும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பா அ அங்க கிரிவல பாதையில நடந்து போகணும்னு வேண்டியிருக்கோம். கண்டிப்பா அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கோவில் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு 1 டே போதாது. மார்னிங்கே கோயிலுக்குள்ள போயிட்டு ஃபுல்லாவே அந்த இடத்த வந்துட்டு ஒவ்வொரு இடமா பொறுமையா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போறப்ப வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணணும். எல்லா இடத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கோவிலோட வரலாற பத்தி தெரிஞ்சுட்டு போகணும். என்னென்ன இடம் எங்கெங்க இருக்குங்கிறத ஒரு ஐடியாவோட போனோம்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அத பார்க்கறதுக்கு. நாங்க நல்லபடியா போயிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.